வந்து போற மறுபடியும் தொடங்கியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் எங்கிருந்து ஆரம்பிச்சிருச்சுன்னு பார்க்கலாம். லெபனான்ல அடிச்சுக்கிட்டே இருந்தாங்க இஸ்ரேல். உங்களுக்கே தெரியும், இஸ்ரேல் வந்து போரை வந்து என்ன பண்ணாங்கன்னா, ஃபர்ஸ்ட் வந்து ஆரம்பிச்சது அமெரிக்காவும் இஸ்ரேலும் சேர்ந்து ஈரானை அட்டாக் பண்ணாங்க. உடனே ஈரான் என்ன பண்ணாங்க, பதிலுக்கு வந்து அமெரிக்காவுடைய நிலையங்களை வந்து மத்திய கிழக்கில் இருக்கக்கூடிய இஸ்லாமிய நாடுகளில் வச்சு அடித்தாங்க. இன்னொரு பக்கம் இஸ்ரேலை நேரடியாக அடித்தாங்க. இந்த நேரத்தில் என்ன பண்ணாங்கன்னா, ஹிஸ்புல்லா வந்தாங்க. நாங்கள் ஈரானுக்கு ஆதரவு கொடுக்குறோன்னு சொல்லிட்டு அவங்களும் வந்து என்ன பண்ணாங்கன்னா இஸ்ரேலை அடித்தாங்க. உடனே ஈராக்கில் இருக்கக்கூடிய பேக்கப் ஃபோர்ஸும் இஸ்ரேலை அடித்தாங்க. இந்த நேரத்தில் என்ன பண்ணாங்கன்னா, மறுபடியும் இஸ்ரேல் இதுதான் நமக்கு சான்ஸ்ன்னு சொல்லிட்டு போர் நடக்கும் போதே நாங்கள் வந்து லெபனான் மேலேயே போர் தொடுக்க போகிறோன்னு அறிவித்து லெபனானில் போர ஆரம்பித்தாங்க. எல்லாம் ஓகே, போர் வந்து 42 நாள் கிட்டத்தட்ட போச்சு. அப்புறம் சமாதானம்ண்டாங்க, நிறுத்துகிறோன்னாங்க. ஆனால் நிறுத்தினாலும் நாங்கள் எல்லா பக்கம் நிறுத்திடுறோம். அதாவது ஈரானுக்கு சப்போர்ட் பண்ணி வந்த ஏமனை அடிக்க மாட்டோம், ஈரானுக்கு சப்போர்ட் பண்ணி வந்த ஈராக்கு அடிக்க மாட்டோம், ஆனால் லெபனானை மட்டும் அடிப்போம். காரணம் என்னென்னா, அவங்க வந்து ஈரானுக்கு சப்போர்ட் பண்ணி வந்தாங்கன்னு கிடையாது, எங்களுக்கு லெபனானே வந்து பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கக்கூடிய ஹிஸ்புல்லா இருக்கக்கூடாது, அதனால நாங்கள் அடிக்கிறோம், இஸ்ரேலுக்கு அவங்க ஆபத்தானவங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கே மட்டும் போகிற கண்டினியூ பண்ணிகிட்டே இருந்தாங்க. இது தொடர்ச்சியாக இந்த ஒரு 50-60 நாளாக நடந்துட்டு தான் இருந்துச்சு. அதனால தான் ஈரான் என்ன பண்ணாங்கன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் அங்கே நிறுத்தாமல் எங்கள்கிட்ட பேச்சுவார்த்தை கூட வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு பேச்சுவார்த்தைக்கு ஈரான் வர மறுத்தாலும் கூட இவங்க அடிக்கிறத நிறுத்தவே இல்லை. இதுதான் அங்கே நடந்துக்கிட்டே இருந்துச்சு. இப்படி இருக்கும்போது அமெரிக்கா ஒரு கட்டத்தில் சொல்கிறாங்க, நிறுத்திடுங்கப்பா, அவங்க தான் சொல்கிறாங்கல்ல பேச்சுவார்த்தைக்கு வர மாட்டேங்கிறாங்க, கொஞ்சம் நிறுத்துங்கன்னு சொன்னாலும் இவங்க நிறுத்துகிற மாதிரி நிறுத்துவாங்க. உடனே என்ன சொல்லுவாங்க, நாங்கள் பெய்ரூட் அடிக்கல, சவுத் லெபனான் அடித்தோம், சவுத் லெபனான் அடிக்கல பெய்ரூட் அடித்தோம், அங்கே இருக்கக்கூடிய மக்கள் அடிக்கல போராளிகள் அடித்தோம். இப்படியே மாற்றி மாற்றி தகவலை சொல்லி சொல்லி இஸ்ரேல் அடிச்சுக்கிட்டே இருந்தாங்க. இது நேற்று நைட்டு வரையுமே கண்டினியூ ஆச்சு. இதுதான் இந்த போருக்கான முதல் காரணமாக இருக்குது. அடுத்து இது வந்து கண்டினியூ ஆகிட்டு இருந்துச்சுங்கிறனால என்ன பண்ணிட்டாங்கன்னா, இவங்க பேச்சுவார்த்தையை தடுத்துட்டு இருந்த நேரத்தில் பார்த்தாங்க இதுக்கு மேலே பொறுமையாக இருக்க முடியாதுன்னு சொல்லிட்டு தாக்குதலை நடத்திட்டு இரவு 3 மணிக்கு என்ன பண்ணியிருக்காங்க, தாக்குதலை நடத்தியிருக்காங்க. நமக்கெல்லாம் காலையில் ஒரு 6-7 மணிக்கு தான் தகவலே வெளியே வருது. 3 மணிக்கு தாக்குதலை நடத்தியிருக்காங்க. தாக்குதலை நடத்திட்டு அவங்க சொல்கிறாங்க, பெய்ரூட் மேலே நீங்கள் செஞ்சுருக்கக்கூடிய தாக்குதலையும் சவுத் லெபனான் மேலே நீங்கள் செஞ்சுட்டு இருக்கக்கூடிய தாக்குதலையும் எங்களால் பொறுத்துக்க முடியாது, அவங்க எங்களுக்காக போரில் வந்தவங்க, அவங்கள நீங்கள் எப்படி அடிக்கலாம், போர் இன்னும் இத்தனை நாள் நீங்கள் அடிச்சிட்டு இருக்கீங்கன்னு சொல்லிட்டு நாங்கள் இதை அவங்களுக்காக ஆரம்பிக்கிறோன்னு சொல்லி தான் ஆரம்பிச்சிருக்காங்க. அதில் வந்து குரோம்ஷேகர் அப்படின்னு சொல்லக்கூடிய ஏவுகணையை வந்து இறக்கியிருக்காங்க. அது இல்லாமல் ட்ரோன் அட்டாக்லாம் வந்து நிறையாவே பண்ணியிருக்காங்க. இது வந்து பார்த்திங்கன்னா முதல் அட்டாக் நடக்குது. இந்த நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம 2 நாளைக்கு முன்னாடியே ஒரு விஷயம் பார்த்துருப்போம். அதாவது வாஷிங்டனில் போய் அங்கே லெபனானுடைய பிரைம் மினிஸ்டர் அவுன் அவர்களும் நெத்தன்யா அவர்களும் ஏற்கனவே ஒரு அக்ரிமெண்ட் போட்டாங்க போர் நிறுத்தம்னு சொல்லிட்டு. ஆனால் போர் நிறுத்தம் போட்டு கூட என்ன பண்ணியிருப்பாங்க, ஹிஸ்புல்லா அந்த போர் நிறுத்தத்தை ஏற்றுக்க மாட்டாங்க. ஏன்னா சும்மா எப்போ பார்த்தாலும் இவங்கள வந்து ஆயுதத்துக்கு கீழே போடணும் அப்படின்னு சொல்லிகிட்டே இருக்கிறதும், அதை வந்து அந்த கவர்மெண்ட்டு சரி நாங்கள் போட வச்சிடறோம்னு சொல்லிட்டு என்ன பண்ணாங்கன்னா, லெபனானுடைய பிரைம் மினிஸ்டர் கையெழுத்து போட்டு வந்தார். யாரை கேட்டு நீ கையெழுத்து போட்டு வந்த, நாங்களாம் ஆயுதத்தெல்லாம் கீழே போட மாட்டோம்னு சொல்லிட்டு அந்த பேச்சுவார்த்தை அந்த சமாதானத்தை நாங்கள் முறியடிக்கிறோம்னு சொல்லிட்டு தாக்குதலை நடத்திக்கிட்டே இருந்தாங்க. அதுக்கு பிறகு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இந்த சமீபமாக கூட வந்து பார்த்தீங்கன்னா என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, 2 நாளைக்கு முன்னாடி கூட அவுன் அவர்களுக்கும் ஈரானுக்கும் வேற பிரச்சனை வந்துருச்சு. ஏன்னா ஹிஸ்புல்லா இஸ்ரேலோடு சமாதானத்துக்கு போகாதீங்க, சண்டை தான் தீர்வுங்கிறாங்க. ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கக்கூடிய அவுன் அவர்கள் வந்து சமாதானத்துக்கு போவோங்கிறாங்க. அதுவும் வந்து ஈரான் இல்லாமல் போகிறாங்க. ஈரான் என்ன பண்ணுறாங்கன்னா, தொடர்ச்சியாக பேச்சுவார்த்தைக்கே போகாமல் நாங்கள் ஈரானில் முழு நிறுத்தம் வரணும்னா லெபனானில் நின்னாதான் நிறுத்துவோன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. இந்த நேரத்தில் தான் இந்த அவுன் அவர்கள், அதாவது பிரைம் மினிஸ்டர், லெபனானுடைய பிரைம் மினிஸ்டர் ஒரு வார்த்தையை விட்டுட்டாரு, ஈரானுடைய ஆராய்ச்சி அவர்களை பார்த்து, உங்களுடைய சமாதானத்தை பற்றி மட்டும் நீங்கள் பேசுங்க, எங்களை பற்றி நீங்கள் பேசாதீங்க, எங்கள் நாட்டை எங்களுக்கு பார்க்க தெரியும் அப்படின்னு சொன்னதுக்கு பிறகு ஆராய்ச்சி அவர்கள் என்ன சொன்னாங்கன்னா, இப்படிலாம் நீங்கள் பேசக்கூடாது, கொஞ்சமாவது மனசாட்சியோடு நியாயமாக நடந்துக்குங்க, மக்களுக்கு நல்லது செய்யறக்காக தான் நாங்கள் பேசிகிட்டு இருக்கோம்னு சொல்லிட்டு அவங்க வேறு வார்த்தை மோதல்கள்லாம் ஈடுபட்டு இருந்தாங்க. ஆனால் இந்த நிலைமையில் ஈரான் தான் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ அங்கே இருக்கக்கூடிய லெபனானுக்காக வந்து போர் செய்ய வந்திருக்காங்க. யாரெல்லாம் வந்து ஈரானுடைய போருக்கு வந்து உடந்தையாக அன்னைக்கு இருந்தாங்களோ அந்த மக்கள்லாம் வந்து சப்போர்ட் பண்ணாங்க. லெபனான் மக்கள் ஈரானுக்கு சப்போர்ட் பண்ணி லெபனானுடைய போராளிகள் இறங்கியதை, அதனால இப்போ அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணி இவங்க இறங்கியதை வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு ஈரானில் ரொம்ப ஒரு கொண்டாட்டமாக வந்து கொண்டாடி இருக்காங்க. இன்னைக்கு ஈரான் மக்கள் வந்து என்ன பண்ணியிருக்காங்க, ஆதரவு தெரிவிச்சிருக்காங்க. இந்த அட்டாக்கை பண்ணிட்டு இது ஒரு சாம்பிள் அட்டாக் தான். ஆனால் வந்து நீங்கள் என்ன பண்ணக்கூடாது,
இதுக்கு மேலே லெபனானில் தாக்குதல் நடத்துனீங்கன்னா இதை வந்து நாங்கள் என்ன பண்ணுவோம், போராவே நாங்கள் முன்னெடுக்கிறோம்னு சொல்லிட்டு என்ன பண்ணிட்டாங்கன்னா ஈரான் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. ஆனால் இது சாம்பிள் அட்டாக் தான் சொன்னதோடு விட்டாங்களான்னு பார்த்தீங்கன்னா கிடையாது. அடுத்து என்ன பண்ணிட்டாங்கன்னா இஸ்ரேலுடைய IDF வந்து என்ன பண்ணிட்டாங்க, வீடியோ போட்டாங்க. அவ்வளோதான், அவங்க நம்மளை அடிச்சிட்டாங்க, இதுக்கு மேலே அவங்கள விட போகிறதுல நாமளும் பதில் தாக்குதல் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வீடியோ போட்டாங்க. வீடியோ போட்டாவே உங்களுக்கே தெரிஞ்சிடும் போர் ஆரம்பிச்சிருச்சுன்னு தான் அர்த்தம். அமெரிக்காவும் தொடர்ச்சியாக வந்து என்ன சொல்லியிருந்திருக்காங்கன்னா, ஆக்சிஸ் பத்திரிகையெல்லாம் சொல்லியிருக்காங்க, பதில் தாக்குதல் பண்ணாதீங்க, முதல் அட்டாக்கோட நிறுத்திட்டோம், ஈரானுக்கு நீங்கள் பதில் அடிச்சிங்கன்னா இந்த தடவை ரொம்ப கஷ்டம், சமாதானம் வராது, நம்ம இதை சமாதானத்துக்கு கொண்டு போயிடலாம், வெயிட் பண்ணுங்கன்னு சொன்னதாக பத்திரிகைகள் சொல்லுது. அதனால வந்து போர் வராமல் இருக்கிற கூட வாய்ப்பு இருக்குன்னு நினச்சிட்டு இருந்தாங்க. ஆனால் என்ன பண்ணிட்டாங்கன்னா IDF வந்து அதெல்லாம் வந்து பொருட்படுத்தவே இல்லை, நம்மளை அடிச்சிட்டாங்க, இதுக்கு மேலே பொறுமையாக இருக்கிறதே அசிங்கம் அப்படிங்கிறனால அவங்க என்ன பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க, இப்போ பதில் தாக்குதலே ஆரம்பிச்சிருக்காங்க. ஈரானுடைய கார்க் தீவில் கூட வந்து தாக்குதல்லாம் நடத்தப்பட்டதாக தகவல் வந்துட்டுருக்கு. அடுத்தடுத்து நம்ம என்ன பண்ணுவோம், அது ஃபுல்லாகவே வந்து தகவல்லாம் பார்த்துட்டு உங்களுக்கு நம்ம அப்டேட் போடுவோம். இப்போ ஈரானும் அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க, இஸ்ரேலும் அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க, மாற்றி மாற்றி ஒரு 4-5 அலைகள்லாம் போயிட்டுருக்கு. கடைசியாக வந்து பார்த்திங்கன்னா இந்த அரபு நாடுகளுக்கெல்லாம் வந்து இவங்க அறிவிச்சிட்டாங்க, ஈரான் அறிவிச்சிட்டாங்க, நாங்கள் வந்து இதுக்கு மேலே சமாதானத்தில் நம்பிக்கை இல்லை, எங்களுடைய பொறுமை இழந்துட்டோம், நாங்கள் சமாதானத்தை விட்டு வெளியே வரோம், எங்களால் வந்து இதுக்கு மேலே வந்து அவங்க மேலே முழு நம்பிக்கையோட சமாதானத்தை தொடர முடியாது, அதனால மத்திய கிழக்கில் இருக்கக்கூடிய இராணுவ தளவங்களெல்லாம் பாதுகாத்து கொள்ளுங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்படின்னு என்ன அர்த்தம், இனி பக்கத்தால் இருக்கக்கூடிய அந்த பங்காளி நாடுகளுக்கெல்லாம் பலமாக அடிவில போது காத்துட்ருங்க அப்படிங்கிறத வந்து அறிவிச்சிட்டாங்க. இந்த நேரத்தில் கடைசியாக வந்து அமெரிக்கா போன வாரம் ஃபுல்லாகவே என்ன சொல்லிட்டு இருந்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஆப்ரஹாம் ஒப்பந்தத்துக்கு சம்மதிங்கன்னு கேட்டுட்டு இருந்தாங்க அரபு நாடுகளை. எதுக்கு அப்படி கேட்டுட்டு இருந்தாங்கன்னா, 2 விஷயத்த சொல்கிறாங்க. இப்போ நாங்கள் ஈரான்கிட்ட சமாதானம் பேசிகிட்டு இருக்கோம், அந்த சமாதானத்துக்கு ஈரான் வந்துட்டாங்கன்னா ஓகே, நீங்கள் ஆப்ரஹாம் ஒப்பந்தத்துக்கு வந்தாலும் சரி வராட்டினாலும் சரி எங்களுக்கு பிரச்சனை இல்லை, அவங்க சமாதானத்துக்கு வரல, போர் தான் அப்படிங்கிற முடிவுக்கு வந்துட்டாங்க அப்படின்னா நீங்கள் எல்லாரும் ஆப்ரஹாமுக்கு வந்து தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அமெரிக்கா சொல்கிறாங்க. ஆப்ரஹாம் ஒப்பந்தத்துக்கு வந்துட்டாங்கன்னா என்ன ஆகுனா, இஸ்ரேலை அடித்தா இஸ்ரேலுக்காக இவங்களும் பதிலுக்கு அந்த குறிப்பிட்ட நாட்டை அடிக்கணும். அப்போ ஈரானை இஸ்ரேலுக்காக வந்து அரபு நாடுகளை அடிக்க வேண்டிய நிலைமை ஆப்ரஹாம் ஒப்பந்தத்தில் வந்துடும். அதுக்கு அமெரிக்கா ரொம்ப அழுத்தம் கொடுக்குறாங்க. எத்தனை நாள் உங்களுக்கு நாங்கள் செலவு செஞ்சு காப்பாற்றிட்டு இருக்கிறது, நீங்களும் சேர்ந்து வந்து சின்ன பண்ணுங்க, சண்டை போடுங்க ஈரானோடு அப்படிங்கிறாங்க. ஃபஸ்ட்டு ஈரான்லேருந்து அரபு நாடுகளை பாதுகாக்கிறதுக்காக அமெரிக்கா இஸ்ரேலும் சண்டைக்கு வரல, இஸ்ரேலையும் அமெரிக்காவும் தான் ஈரான் அடிச்சிட்டு இருக்காங்க. நடுவில் இவங்க என்ன பண்ணிட்டு இருக்காங்க, அடி வாங்கிட்டு இருக்காங்க. ஆனால் அமெரிக்காக்காரன் என்ன சொல்கிறான்னா, உங்களை காப்பாற்றுறதுக்காக தான் நாங்கள் சண்டை போட்டுட்ருக்கோம் அப்படிங்கிறாங்க. இதுதான் அவங்க இருக்கக்கூடிய பிரச்சனை. ஈரானுக்கும் அரபு நாடுகளுக்கு பிரச்சனையே இல்லை, அதை ஈரான் சொல்லுது. ஆனாலும் அமெரிக்கா இஸ்ரேலும் ஈரான்லேருந்து காப்பாற்றுறதுக்கு தானே நாங்கள் அங்கே சண்டை போடுறோன்னு சொல்கிறாங்க. இப்படி சொல்லியாவது ஆப்ரஹாம் ஒப்பந்தத்துக்கு கொண்டு வரலான்னு சொல்லிட்டு முயற்சி பண்ணிகிட்டே இருக்கிறாங்க. இப்போ போர் வேற ஆரம்பிச்சிருச்சு. இப்போ என்ன பண்ணுவாங்க, ஆப்ரஹாம் ஒப்பந்தத்துக்கு வருவாங்களா வரமாட்டாங்களான்னு தெரியல. 10ஆவதுக்கு வேற வந்து பார்த்திங்கன்னா சவுதியில் வேற இன்றைக்கி ஏதோ ஒன்று வந்து எக்ஸ்ப்ளோசர் ஆரம்பிச்சிருக்குதுன்னு இருக்காங்க. அந்த எக்ஸ்ப்ளோசர் வந்து பார்த்திங்கன்னா இவங்களுடைய தாக்குதலில் நடந்துச்சா இல்லை அங்கே வேறு என்ன நடந்துச்சுன்னு தெரில, சவுதி இன்னும் அறிவிப்பு கொடுக்கல. இது நடுவில் வேற என்ன பண்ணுவானுங்க, இஸ்ரேலே இந்த மாதிரி வேலையை பண்ணி விட்ருவாங்க. நம்ம நிறைய தடவை பார்த்துருக்கோம், போர் ஆரம்பிக்கும் போதெல்லாம் அவங்களையும் பிடிச்சி இழுத்துறதுக்காக அங்கே ஒரு தாக்குதலை பண்ணி விட்டுறது. அதனால இப்போ சந்தேகம் வந்திருக்கு, சவுதியில் வெடிச்சது யார் அடிச்சதுன்னே தெரியலாமல் இருக்குது. அது இஸ்ரேலா ஈரானா பக்கத்தால் இருக்கிற ஏமனா என்னன்னு தெரியாமல் இருக்குது. அதுக்கப்புறம் சவுதியும் வந்து பார்த்திங்கன்னா சீக்கிரமாக அவங்களுடைய படைகளெல்லாம் வந்து தயார் நிலையில் இருக்க சொல்லியிருக்காங்க. 10ஆவதுக்கு பாகிஸ்தான் வேற என்ன பண்ணியிருக்காங்க, சவுதி கூட ஒப்பந்தம் போட்டு இனி உங்களைய ஒருத்தன் தொட்டானா அவன் செத்தாங்கிற லெவலுக்கு தான் அவங்களும் களமிறங்கி வச்சுருக்காங்க. இனி வந்து பாகிஸ்தான் வேற சவுதிக்குள்ளே இருந்துட்டு இருக்கிறனால சவுதியுடைய ஆட்டம் மறுபடியும் வந்து இந்த போரில் அதிகமாக இருக்கும்னு சொல்லிட்டு எதிர்பார்க்கப்படுது. என்ன சொல்கிறதுனே தெரியல. இந்த தடவை வந்து பார்த்திங்கன்னா போன தடவை மாதிரி இருக்காது, இன்னும் அதிகமாக போகும்னு சொல்கிறாங்க. அடுத்தடுத்த அப்டேட்டுகள் ஒரு 2 மணி நேரத்துக்கு ஒரு தடவை வந்து கொண்டே இருக்கும். ஆரம்பத்தில் ஒரு 2 நாள் வந்து பார்த்திங்கன்னா அதிகமான போர் வந்துட்டு தான் ஒரு சமாதானம் ஏதாவது வர வாய்ப்பு இருப்பான்னு பார்க்க முடியும். தொடர்ச்சியாக பார்க்குறதுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.